உங்களிடத்தில் நான் சில காலம் வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய சுத்தத்தை, தூய்மையை, நேர்மையை நீங்கள் பார்க்க வேண்டாமா? கேட்கிறாங்க பாருங்க. இதுதான் இறை தூதர். அருமையான ஒரு துவா. இதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபவு. பயனளிக்காத கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் கல்பின் லா யக்ஷவு. உன்னை அஞ்சாத இதயத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் நஃப்ஸின் லா தஷ்பஉ. எதை கொடுத்தாலும் நிறைவேறாத ஆன்மாவை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதற்கு உன்னுடைய பதில் கிடைக்காதோ அப்படிப்பட்ட துஆவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதை கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அந்த ஆன்மாவை பழுதுபடுத்தியவன் அவன் நாசமாகி விட்டான். அதை செம்மைப்படுத்தியவன், செழுமைப்படுத்தியவன், சீர்படுத்தியவன், நேர்படுத்தியவன், தூய்மைப்படுத்தியவன் வெற்றி கொண்டான். அல்ஹம்துலில்லாஹ். قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا وما أريد أن أخالف إلى ما أنهاكم عنه إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. ஜும்ஆ தாயிகள், மாவட்ட நிர்வாகிகளுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தர்பியா நிகழ்ச்சியில் நாமெல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இருபெரும் சோதனைகள். நாமோ தௌஹீது என்ற இந்த வட்டத்திற்கு வந்த பிறகு, இந்த வட்டத்துக்குள்ள நுழையும் பொழுது பல கட்ட சோதனைகளை நாம் சந்திச்சிருக்கிறோம். அதற்கு பின்னால தான் இந்த பானையை, தௌஹீது என்ற அந்த பானையை நாம் வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கக்கூடிய அந்த பானையை நாம் கஷ்டப்பட்டு சுமந்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகணும். நம்முடைய காலத்திலேயே நாம் போட்டு உடைச்சிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த தர்பியா. என்றைக்கு நாமோ இந்த ஏகத்துவத்தில் நுழைந்து விடுகின்றோமோ, சிறியவரோ பெரியவரோ, ஆணோ பெண்ணோ, அவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, தே ஆர் அண்டர் ஸ்கேனர், தே ஆர் அண்டர் ரேடார், தே ஆர் அண்டர் சிசிடிவி கேமரா சர்வியலன்ஸ். எப்படினாலும் வச்சுக்கோங்க. நம்மை நோக்கி நிறைய கேமராக்கள், வல்லூறுகள், ஆந்தை பார்வைகள், கழுகு பார்வைகள் வட்டம் அடிக்கின்றன. இவன் எங்க சருகுவான், அதை வச்சு பிடிச்சி இந்த கொள்கையை நம்ம ஊனமாக்க வேண்டும். கொள்கையை எப்போதும் ஊனமாக்க முடியாது. அப்ப இதை உடைக்கிறதுக்கு, ஓய்க்கிறதுக்கு, சாய்க்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு என்ன வேலை என்று அவர்கள் திட்டம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அப்ப அதற்கு தக்க நம்மிடத்தில் செயல்பாடு, நம்மை அல்லாஹ் பார்க்கிறான் என்று நாம செயல்பட்டு விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனா அப்படி கிடையாது. மனிதர்களுடைய அந்த பார்வை வருகின்ற பொழுதுதான் நாம கொஞ்சம் பயப்படுறோம். ஒரு ஆலிம் ஷா சென்னையில் போய் படம் பார்க்கிறார். அவர் வந்துட்டார். அவருக்கு முந்தி தகவல் வந்துருச்சு. ஆலிம் ஷாவை குடும்பத்தோடு சென்னையில் தியேட்டர்ல பார்த்தேன். கொண்டு வந்துட்டான். வாட்ஸ்அப் இல்லை, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, மொபைல் இந்த மாதிரியான வசதி இல்லை. அப்ப என்னன்னு கேட்டால், நாம் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்கின்ற பொழுது நம்மை பார்ப்பதற்கு என்று ஒரு கூட்டம் தயாராகி விடுகின்றது. ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய கொள்கை, அதாவது ஆட்சியாளர்களுடைய உச்சி குடுமியை பிடித்து உழுக்கக்கூடியது, ஆட்சியாளர்களை அப்படியே கவிழ்க்கக்கூடியது. அதனாலதான் ஃபிரௌன் கேட்கிறான், அலம் நுரப்பிக்க ஃபீனா வலீதன், நீ என்கிட்ட பிள்ளையா வளர்ந்த ஆளு தானப்பா, வலபிஸ்த ஃபீனா மின் உம்ரிக்க சினீன். எப்படி பாயிண்ட் எடுக்கிறான்னு பாருங்க. நீ தௌஹீதுக்கு வந்து விட்டீர்கள் என்றால் புல்டோசரை கொண்டு வருவான். உங்க மூதாதையர்களுடைய வாழ்க்கை உட்பட அப்படி தோண்டி தோண்டி எடுத்து, நீ எல்லாம் இந்த கொள்கையை சொல்வதற்கு தகுதியா, உனக்கு அருகதை இருக்கா, உனக்கு யோக்கியதை இருக்கா கேட்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல கேட்கிறான், நீ என்ன வேலை செய்துட்டு போன தெரியுமா? ஒரு கொலையை செய்துட்டு போயிருக்கிற. நம்முடைய அரசாங்கத்தின்படி நீ ஒரு நிராகரிப்பாளன்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜென்டிலா சொல்றாங்க, ஃபால்துஹா இதன் மானம் மினல்லாலீன், வழிகேட்டில் இருந்தேன் செய்தம்பா, தவறா நடந்துருச்சு, அதனால என்ன இந்த தௌஹீதை நீ ஏற்க மாட்டாயா என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் எந்த இடத்தில், இது ஒரு பலூன் என்று வைத்துக் கொண்டால் அதில் ஒரு குண்டூசியை வைத்து குத்தி அதை உடைச்சி பார்ப்பதற்கு அவர்கள் முனைவார்கள், முயற்சி செய்வார்கள். நாம் எல்லா வகையிலும் சுற்றுச்சூழ பார்க்கப்படுகின்றோம். அவன் எதற்கு நம்மளை பார்க்கிறானா, இதை வச்சு இந்த கொள்கையை உடைக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கம். அதனால நாம ஒருபோதும் இதற்கு இலக்காகி விடக்கூடாது. அதனால புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜஹதில் பலா, கடுமையான சோதனை, ஒ தர்கி ஷகா, துர்பாக்கியம் வந்து அடைகிறது, ஒசூயில் கலா, கெட்ட விதி, ஒ ஷமாத்தத்தில் ஆதா, எதிரிகளுடைய மகிழ்ச்சி, இறைவா எங்களுக்கு எதிராக நீ கொடுத்து விடாதே. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் செய்தியை வாங்க போயிருக்கிறாங்க. அங்கிருந்து வந்தா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற வேலையிலேயே இணை வைப்பு நடந்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாங்க முடியல, வந்த அந்த ஏட்டைய வாழ்க்கல் அல்வா தூக்கி எறிறாங்க, கையில என்ன இருக்குன்னு தெரியல. ஷிர்க்க பார்த்த உடனே கொந்தளிப்பு, கொதிப்பு, துடிப்பு, ஆத்திரம், வேகம் அவர்களுக்கு தாங்க முடியல. அப்படியே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாடியை பிடிக்கும் போது, எப்ன உம்மி லா தஅஃது பில் ஹியதி, என்னுடைய தாயின் மகனே, வார்த்தையை பாருங்க, அம்மா பேரை சொன்னா கொஞ்சம் இறங்குவாங்க என்பதற்காக வேண்டி என்னுடைய தாடியை பிடிக்காத. பல வசனங்கள் வருகின்றன, அதுல சொல்றாங்க, லா துஷ்மித் பியல், அதுதான் என்ன அடிச்சு என்ன பிடிச்சி சட்னி ஆக்கி என்னை காயப்படுத்தி எதிரிகளுக்கு நீங்கள் ஒரு இன்ப மகிழ்ச்சியை கொடுத்து விடாதீர்கள். இது நாம என்ன பார்க்கிறோம்னா, பிசிக்கலாக கட்டமைப்பு ரீதியில அமைப்பை தூக்கி நிறுத்திட்டோம். ஆனால் மெண்டலாக, மாறலாக நாம் தார்மீக அடிப்படையில், உளவியல் அடிப்படையில் ஒரு கூட்டம் இந்த கொள்கையை பற்றி நல்ல பார்த்து கொண்டிருந்தவர்கள், இப்படிப்பட்ட ஆள் தானப்பா என்று அவர்களை சொல்ல வைத்து விட்டோம். அவர்களுக்கு வாயில் அவளை மெல்ல கொடுத்து விட்டோம். அதுதான் வேதனைக்குரிய விஷயம். அப்ப அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம இடத்தில் இந்த தவறு வந்துவிடக்கூடாது. இறை தூதர்கள் எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா? இன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்கள பார்க்க வராங்க. ஏத்திகாஃப் இருக்கும்போது இரவு நேரம் ரசூலுல்லாஹ் அவங்கள எழுந்திருச்சு அவங்களுடைய வீட்டில் விடுறதுக்காக வேண்டி வர்றாங்க. 2 அன்சாரிகள் கடந்து செல்றாங்க. அந்த 2 அன்சாரிகளும் ரசூலுல்லாவை பார்த்துட்டு, ரசூலுல்லாவுக்கு நாம ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது என்று வேகமாக செல்கின்றார்கள். அலா ரிசிலிக்குமா, என்ன ஆணித்தரமான குரல் பாருங்கள், நிதானம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தாலையா, 2 பேரும் இங்க வாங்க கூப்பிடுறாங்க, இங்க வாங்க. ஹாதிஹி சஃபியத்து பின்த் ஹுயை, இவங்க ஹுயையுடைய மகள் சஃபியா என்னுடைய மனைவி, கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மனைவி. 2 பேரும் துடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய தகுதிக்கும் தரத்திற்கும் அந்தஸ்திற்கும் நாங்கள் இப்படி ஒரு தவறான எண்ணத்தை கொள்வோமா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஜெண்டலா அடிக்கிறாங்க. இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, இரத்த நாளங்கள் ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தின் ஊடே ஷைத்தானுடைய ஆட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்னி ஹஷைது ஐ யக்திஃப ஃபீ குலூபிக்குமா, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தப்பான தவறான யாரோ ஒரு பெண்ணிடத்தில் ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தை, கழிவு சிந்தனையை, மலிவு சிந்தனையை அவன் பதிய வைத்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்கின்றேன் என்று தன்னுடைய அப்பட்டமான வாழ்க்கையை, அப்பழுக்கற்ற வாழ்க்கையை தூக்கி போடுறாங்க பாருங்க. இதான் அல்லாஹ்வுடைய தூதர். ஃபகத் லஃபித்து ஃபீக்கும் உம்ரன் மின் கப்லிஹி அஃபலா தாகிலூன் குல் வலவ் ஷா அல்லாஹு மா தலௌதுஹு அலைக்கும், அல்லாஹ் நாடி இருந்தால் இதை நான் ஓதி காட்டியிருக்க மாட்டேன், அவன் இதை உங்களுக்கு தெரிவித்து கொடுத்திருக்கவும் மாட்டான். உங்களிடத்தில் நான் சில காலம் வாழ்ந்தேன், அஃபலா தாகிலூன், என்னுடைய வாழ்க்கையினுடைய சுத்தத்தை, தூய்மையை,
நேர்மையை நீங்கள் பார்க்க வேண்டாமா? கேட்கிறாங்க பாருங்க. இதுதான் இறை தூதர். சூரத்து ஷூரா மெய்சில் இருக்கக்கூடிய வசனங்கள். ஃபத்தகுல்லாஹ இன்னீ லக்கும் ரசூலுன் அமீன். பல தூதர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நான் இறை தூதர். அடுத்த பாட்டு நம்பிக்கைக்குரிய இறை தூதர். என்ன வார்த்தை பாருங்க. எல்லா இறை தூதர்களும் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரை அத்தனை இறை தூதர்களும் அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டமைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்ப அதனால நம்முடைய வாழ்க்கையில நாமோ தவறிடக்கூடாது. அதனாலதான் அருமையான ஒரு துவா, இதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபவு. பயனளிக்காத கல்வியை விட்டு உங்கள் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இங்க உங்களிடத்தில் இந்த தலைப்பை கொடுத்தால் சூப்பராக வீசி பின்னி எடுத்து தள்ளுவீர்கள், மாற்றம் கிடையாது. சாதாரண ஒரு தாயி பீச்சு மேஞ்சி விட்டு போயிடுவான். ஆனா பிரச்சனை என்று வருகின்ற பொழுது சருகி விடுகின்றோமே. அப்ப நாம் படிச்ச அந்த கல்வி நமக்கு பயன் தரவில்லை. அப்படி பயனளிக்காத கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். உன்னை அஞ்சாத இதயத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதை கொடுத்தாலும் நிறைவேறாத நிறைவற்ற ஆன்மாவை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். எதற்கு இறைவனுடைய உன்னுடைய பதில் கிடைக்காதோ அப்படிப்பட்ட துஆவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதை கேளுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. அந்த ஆன்மாவை பழுதுபடுத்தியவன் அவன் நாசமாகி விட்டான். அதை செம்மைப்படுத்தியவன், செழுமைப்படுத்தியவன், சீர்படுத்தியவன், நேர்படுத்தியவன். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி கொண்டான். என்ன வார்த்தை? அதற்கு ஏற்ப ஒரு துஆ. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா. இன்னையிலிருந்து முஸ்லிம்ல வரக்கூடிய இந்த துஆ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மனனம் செய்து ஓதிக்கொண்டு இருங்கள். துஆ புக்கெல்லாம் போட்டு அப்படியே கப்போர்ட்ல பத்திரமா இருக்கு, தூசியோடு படிக்காதனுடைய அடையாளத்தை பிரதிபலித்து. ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை கொடு. வஸக்கியா, அதை தூய்மைப்படுத்து. அந்த கைரு மன் ஸக்கா, அதை தூய்மைப்படுத்தவில் நீந்தான் சிறந்தவன். அந்த வலியுகா, நீந்தான் பொறுப்பாளன். மௌலாஹா, அதனுடைய எஜமானும் நீதான். என்ன அழகான வார்த்தை, அருமையான வார்த்தை. ரெண்டு துன்பங்கள் என்று சொன்னால் ஒன்று பாலியல், இன்னொன்று பொருளியல். இதுல ஈடுபட்டவங்க எங்க போயிட்டாங்க? அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எனவே என்ன அருமை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்கணும். உலகத்திலேயே ஒரு மாமனிதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மெய் சிலிர்க்கும் அந்த மனிதரை பற்றி நினைத்து பார்க்கின்ற பொழுது. அழகர். அப்படிப்பட்ட அந்த மனிதர் சிறை வசத்தில், சிறை வாசத்தில் மாட்டிக்கிறார். அவரோடு இருந்த ஒருவரிடத்தில் அவர் கனவுக்கு விளக்கம் சொல்வதனுடைய அடிப்படையில், நீ போய் உதுக்குருணி இந்த ரப்பிக்க, நீ எஜமான்ட்ட போய் சொல்லு என்னுடைய அவல நிலையை. ஷைத்தானு திக்ர ரப்பிஹி, அவன் போயிட்டான், வெளியில வந்தாச்சு இல்ல, விடுதலை ஆயாச்சு இல்ல, மறந்து போச்சு, நண்பரை பற்றி சொல்லல. ஃபலபிஸ ஃபிஸ்ஸிஜ்னி பில்ஆ ஸனீன், சில காலங்கள் சிறைவாசத்தை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். பில என்று சொன்னால் ஒரு 7 வரைக்கும் வருகின்றது. அப்படி அவர்கள் சிறைவாசத்தை அணுகின்றார்கள். எந்த சந்தர்ப்பத்தில்? அமைச்சருடைய மனைவி அந்தபுரத்துக்கு அழைக்கின்றார். அவர் அந்தபுரத்தினுடைய ஆசை நாயகராக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் கூட இந்த அரசாங்கத்திற்கு அவர்கள் சொந்தக்காரராக ஆயிருக்கலாம். போகல. அந்த அம்மா வல இல்லம் யஃபால் மா அம்ருஹு லயுஸ்ஜனன் வல யகூனன் மின சாகிரி, எனக்கு இணங்கிறதுக்கு அவர் முன் வரவில்லை என்றால் சிறையில தூக்கி அடிப்பேன், அவர் இழிந்தவர்களாக ஆவார் சொல்றாங்க. இந்த மனிதர் கேட்கக்கூடிய துஆவை பாருங்கள். ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. இறைவா, இந்த மா பாதகிகள்
எந்த விபச்சாரத்தை நோக்கி என்னை அழைக்கின்றார்களோ அந்த சிறைச்சாலை, கற்பு காக்கின்ற அந்த அறச்சாலை, அந்த தவச்சாலை எனக்கு விருப்பமானது சொல்றாங்க. பாருங்க, சூரத்து யூசுஃபை எடுத்து புரட்டி பாருங்க. இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வாக்கும் மின ஜாஹிலி. இவர்களுடைய இந்த சதி வலையை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் பக்கம் போய் நான் சாய்ந்து அறியாதவர்களுடைய பட்டியலில் இடம் பெற்று விடுவேன். உலகத்தில் வரலாற்றில் எவனாவது சிறைச்சாலையை வேண்டி துவா கேட்டதை நீங்க பாருங்க, யாராவது கேட்டிருக்காங்க? என்ன மாதிரியான ஒரு மாமனிதர், ஒரு மாபெரும் சகாப்தம். அல்லாஹ் பாருங்க, ஃபஸ்தஜாப லஹு ரப்புஹு, அவருடைய துஆவுக்கு அவன் பதிலளித்தான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை அவன் முறியடித்து விட்டான். இந்த இடத்தை ரசூலுல்லாஹ் ரசிக்கிறாங்க, ருசிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த கால அளவிற்கு சிறைச்சாலையில் நான் இருந்திருந்தால் லஅஜப்து தாயிய, கூப்பிட வந்த அந்த அழைப்பாளனுக்கு ஓடோடி வந்து சிறைக்கதவை திறந்து விட்டு ஓடி வந்திருப்பேன். என்ன மாதிரியான வார்த்தைன்னு பாருங்க. நெருப்பு பறக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கொஞ்சம் அவர் மட்டும் அந்த புறத்திற்கு சொந்தக்காரராக இருந்தால் அந்த மாளிகைக்கும் அவர் சொந்தக்காரராக ஆகியிருப்பார். இறைவனுக்கு மாறு செய்ய அவர் விரும்பல. அழைப்பாளனுக்கு பதில் என்ன? கொஞ்சம் சிறைச்சாலையினுடைய வாசத்தை நுகர்ந்தவர்களுக்கு தெரியும். உள்ள போன உடனே பெரிய தப்தரை தூக்கிடுவாங்க. இல்லியேன் அல்லது சிஜ்ஜீன், இது மாதிரி தப்தரை தூக்கிடுவான். தூக்கிட்டு உடல்ல எத்தனை மச்சம் இருக்கு அப்படின்னு பார்ப்பான். ஏன்னா ஒரே மாதிரி ரெண்டு பேரும், அவன் பேர் ரெண்டு பேரும் செய்யது முகமதுன்னு இருக்கிறான்னு வைங்க. செய்யது முகமதுன்னு இருந்தா அந்த பேரை சொல்லிட்டு இவன் தப்பிடுவானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி மச்சத்தை பார்க்கிறான். அப்பதான் மச்சத்தினுடைய தத்துவமே தெரிஞ்சிச்சு. ஜாமீன் வந்த உடனே அழைப்பான். ஒவ்வொரு பேரா சொல்லி, வாப்ப பேரை சொல்லி தான் அழைப்பான். நம்ம வாப்ப பேரை சொல்லி நம்மளை கூப்பிட மாட்டானா அப்படின்னு இருக்கும் சிறைச்சாலையில் உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு. அப்ப அப்படி வெளியே கூப்பிடுகின்ற பொழுது ஓடி வருவதற்கு நினைக்கக்கூடிய அந்த கட்டத்துல இந்த மாமனிதர் அவங்க சொல்றாங்க, மாபாலுல் நிஸ்பத்துல்லாத்தி தத்தான ஐதிய உள்ள. இங்கதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜொலிக்கின்றார்கள், ஒளிர்கின்றார்கள். கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டவன ஓடி வந்துடுவான்னு நினைக்கீங்களா? என்ன பத்தி தவறா சொன்னாங்கல்ல அந்த பெண்கள், அவங்கள்ட்ட விசாரணை செய்யுங்க. நான் அப்பழுக்கற்றவன், ஐயத்திற்கு அப்பாற்பட்டவன், அவதூறுக்கு ஆளாகாதவன், ஈன குற்றச்சாட்டுக்கு இலக்காகாதவன். அதை நிரூபிக்கணும். யாராவது இப்படி சொல்ல முடியுமா? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுதியை எடுத்து ரசிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு மனிதர்! நான் அதுல கொஞ்சம் பலங்குன்றி போயிருப்பேன் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ அவங்க இப்போ அந்த மன்னர் கேட்கிறாங்க, மா ஹத்துபுக்குன்ன, உங்க ஷைத்தானுடைய வேலை என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த அம்மா சொல்லுது, குல்னா ஹாஷலில்லா, அந்த கூட்டமை சொல்லுது ரொம்ப தூய்மையாளர். மா அலிம்னா அலைஹி மின் சூ, கடுகளவு கூட அவரிடத்தில் அழுக்கை அப்பழுக்கை பார்க்கவில்லை. இது ராவத்து உன்ன யூசுஃபான் நஃப்ஸிஹி, அவங்க யூசுப் இடத்துல அல்லாஹ் எல்லா பெண்களையும் சேர்த்தே சொல்றான். அவங்களை அடைய வேண்டும் என்று நினைத்த அந்த கட்டத்தில் அந்த பெண்கள் இடத்துல இவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த பெண்கள் அவரிடத்தில் என்பதை விளக்கி சொல்லி, குல்னா ஹாஷலில்லா மா அலிம்னா அலைஹி மின் சூ என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணு குற்றத்தை ஒப்புக்கொள்றா. இது அந்த சம்பவம். நீங்கள் எல்லாம் பேச்சாளர்கள், பெருந்தகைகள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம என்ன பார்க்கிறோம்? வாழ்க்கை அப்படி தூக்கி வைக்கிறாங்க பாருங்க. இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் என்று சொல்றாங்கல்ல, அதை தூக்கி வைக்கிறாங்க. இதுதாங்க நமக்கு உணர வேண்டிய இடம். நம்முடைய வாழ்க்கை இது மாதிரி. அந்த குகையில போய் மாட்டுறாங்கல்ல, லா தஃபுல்லுல் ஹாத்தம இல்லாம ஹக்கி, மோதிரத்தை நீ முத்திரையை உடைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய அடிப்படையில் தான் நீ செய்ய வேண்டும். இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துக்க என்று சொல்றாங்களே. நான் தரக்துவா, நான் விட்டுட்டு எழுந்திருச்சுட்டேன் என்று அவர் இறைவனிடத்தில் அதை ஒரு வசிலாவாக்கி கேட்கிறார் பாருங்க. அப்படி இருக்க வேண்டும். லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பி இம்ராத்தி, எந்த ஒரு மனிதனும் தனியாக இருக்க வேண்டாம் ஒரு மஹரமுடைய தவிர.
பல பேர் மொபைல்ல செத்து இருக்கான், அல்லாஹ் காப்பாற்றணும், வழிக்கு விழுந்திருக்கான், வாழ்க்கையில தவறி இருக்கான். வேண்டவே வேண்டாம், இதுல நாம வழிக்கு விழுந்துடக்கூடாது. அர்ஷனுடைய நிழல் தாத்துகு இம்ராத்துல் தாத்து மன்சபின் ஜமானி, அவரை கூப்பிடுறான், நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு பெண்ணு, அழகு உள்ள ஒரு பெண்ணு கூப்பிடுறா, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன் என்று ஒதுங்கிறவனுக்கு, ஓடியவனுக்கு, தப்பிச்சவனுக்கு அர்ஷனுடைய நிழல். இதுல ரொம்ப கொடுமை, வக்கிரம். அல்லாஹ் அக்பர். ஆணுக்கு ஆண், பொம்பளையும் சரி விடல பிள்ளையும் சரி தூரத்திலே வச்சுக்கங்க. அதாத்தூனல் ஃபாஹிஷத மா சபககும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏண்டா உலகத்தில் எவனுமே இதுக்கு முந்தி முன்மாதிரியா செய்து காட்டாத ஒரு ஆபாச செயலை நீங்கள் செய்கின்றீர்களே. அதனாலதான் தோசையை புரட்டின மாதிரி அல்லாஹ் தஆலா தூக்கி அடிச்சான். இது இங்க மட்டும் இல்ல, உலக நாடுகள், சவுதி அரேபியா போன்ற எல்லா இடங்கள்லையும், அதுலயும் குறிப்பாக ஹாஸ்டல் சிஸ்டம் இருக்கக்கூடிய இந்த சாபக்கேடு பெரிய ஒரு சாபக்கேடு. அப்ப இந்த மாதிரியான விஷயத்துல தாயிகள் மாட்டிவிடக்கூடாது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். பொருளாதார குற்றச்சாட்டு. இது என்னன்னு கேட்டா, நாம பழகிறோம், நான் பொருளாதாரத்தில் பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்லி அவங்கள்ட்ட கடன் வாங்குறது. இன்னும் சொல்ல போனால் கடையை கூட நடத்துறேன், அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இவர் தாவாவில் இருக்கிறார், கடையை நடத்தட்டும் என்று ஒப்படைக்கிறாங்க. ஆனால் கொடுமையிலும் கொடுமை, வேதனையிலும் வேதனை. அந்த கடையை நஷ்டமடைந்து போன பிறகு கடையை கேட்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை கேட்கின்ற பொழுது எதிரி முகாம்களை போய் சேர்றாங்க. என்ன குடும்பம் பாருங்க, எங்க போய் கொண்டு போய் நம்மை சேர்த்து வைக்கின்றது. கடன் வாங்குறங்கிற பேரில் அதில் இப்போ என்ன செய்யறான்னா, நிறைய சுன்னத்துல் ஜமாத் ஆலிம்ஸா எல்லாமே நகையை வாங்கிட்டு ஏப்பம் விட்டு எடுத்துக்கிறான் பாருங்க, ஓட்டம். அல்லாஹ் அக்பர். அது மாதிரி இந்த ஜமாத்தில் இருந்தது என்று சொன்னால் அவ்வளவுதான், நாசமா போயிடும். நம்ம இந்த சீட்டு போடுறது, அதுக்கு இதுக்கு ஆள் சேர்க்கிறது, அந்த வேலையே வேண்டாம். தாவாவை சொன்னோமா போனோமா, நம்ம குடும்பத்து அளவில் ஏதோ வாங்கி கொடுத்தோம் கொண்டோம் என்று சொன்னால் அது வேற பிரச்சனை. ஆனா 4 பேரை சேர்த்தோம் என்று சொன்னால் இதானா தௌஹீத அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப பாதிக்கப்படுறது எது? தௌஹீத் தான். அதனால தான் கண்மணி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை, மா உரீது அன் முஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு. எதை விட்டு தடுக்கின்றேனோ அந்த காரியத்தில் உங்களுக்கு நேர்மாற்றமாக போய் அந்த தப்பான காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன். இத ஒவ்வொரு தாயும் நெஞ்ச தாமரையில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நானும் பதிய வைத்துக் கொள்கிறேன். மா உரீதான் முஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு இன் உரீத் இல்லல் இஸ்லாஹ். இணக்கத்தை தான் நாடுகிறேன், சீர்திருத்தத்தை தான் நாடுகிறேன். ஆனால் இந்த சீர்திருத்தத்தை நான் கொண்டு வந்துட முடியாது. ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். இந்த உதவி அல்லாஹ்விடத்தில் தான் கிடைக்கும். சொல்றாங்களா இல்லையா? ஒமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து. அவன் மீதே நான் பாரத்தை தூக்கி போட்டிருக்கின்றேன். ஓ இலைஹி உனீப். அவன் பக்கமே நான் சாய்கின்றேன், சரிகின்றேன், சார்ந்து நிற்கின்றேன். இந்த பண்புள்ள மக்களாக நாம் ஜொலிப்போமாக, ஒளிப்போமாக. ஏகத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் கடத்துவோமாக. அல்லாஹ் அந்த பக்குவத்தை, அந்த மன வலிமையை, பண்பை, ஒழுக்க பண்பாட்டை நமக்கு அளிப்பானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.